ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் ராகி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, புதுசாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 தடவை அலசி எடுத்துக்கோங்க. ராகியில் வந்து அதிகமாக தூசு இருக்கும், அதனால் தெளிஞ்ச தண்ணி வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்னு. இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ராகி வந்து நம்மளுக்கு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ அதே தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸால் அளந்தெடுத்தீங்களோ அதே கிளாஸால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து ஊற வச்சுருந்த ராகி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ராகி வந்து 3/4 நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் ராகி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிச்சிரும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட நீங்கள் திரும்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இடையில எடுத்து கரண்டிலேயே நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இது கூட கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டதும் இது கூடவே பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.